ஓம் சாந்தி. ஸோ இன்றைக்கி நம்ம பாடி ஸ்கேனிங் மற்றும் பிரீத் அவேர்னஸ் பற்றி பார்க்கலாம். ஏ ஃபார் ஆத்ம சிந்தன் பண்ணணும். நம்ம சோல் கான்ஷியஸ் ஸ்திதியில் வரணும். ரெண்டாவது விதி என்னென்னா பாடி ஸ்கேனிங் பிரெத் அவேர்னஸ்னு சொல்லலாம். அதிஷ்டான் முத்ராவில் உட்காந்துடணும். இது யோக் கிடையாது. இந்த உடலில் நிரந்தரமாக ஏதோ ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு சென்சேஷன்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறது? உங்கள் பாடியை ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சுக்கோங்க. லாக் பண்ணிவிடுங்க. அரை மணி நேரம், 45 மினிட்ஸ், 1 ஹவர் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. ஆடாமல் அசையாமல் உங்கள் பாடியை நீங்களே மனசால் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அதை பார்த்துக்கிட்டே இருங்க. சில இடத்துல துக்கமான ஃபீலிங்ஸ், சில இடத்துல நல்ல ஃபீலிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் ஃபுல் பாடியில் இருக்குது. அதை சாட்சியாக இருந்து பாருங்கள். சில இடத்துல அரிப்பு அடிக்குது, சில இடத்துல இங்கே அரிக்குது, சில இடத்துல இங்கே வலிக்குது. இதை எல்லாத்தையும் எல்லா சென்சேஷனும் சில இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, சில இடத்துல நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது, சில இடத்துல நமக்கு தெளிவாக இருக்குது, சில நேரத்தில் தெளிவாக இல்லை. அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பாருங்கள். நேற்று கூட நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு, நம்ம சரீரத்துலேருந்து டிட்டாச் ஆகிட்டோம். நான் அந்த இதில் ஆத்மான்னு சொல்லவே இல்லை. நான் ஆத்மா பரமாத்மா சொல்லாமலே உங்களுக்கு ஆத்மாபிமானி அனுபவம் ஆச்சு. ஏன்னா இந்த முழு உடல் எதால் ஆயிருக்கு? ஃபஸ்ட்டு சயின்ஸ் என்ன சொன்னுச்சுன்னா, உடல் ஜடம். அதுக்கப்புறம் என்ன தெரிய அதில் நிறையா அங்கங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் டிஷ்யூ இருக்குது. டிஷ்யூக்குள்ளார என்ன இருக்குது? செல்லுக்குள்ளார என்ன இருக்குது? ஆட்டம்க்கு அப்புறமும் ரிசர்ச் நடந்தது. அதுக்குள்ளார புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது. 2012 காட்ஸ் பார்ட்டிகல்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுக்குள்ளாரையும் இன்னும் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னும் ரிசர்ச் கொண்டு போனாங்க. பார்ட்டிகல்ஸ் எதுவும் கிடையாது, எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தான். உங்கள் முன்னாடி எது ஸ்தூலமாக தெரியுதோ அந்த ஸ்தூலமே கிடையாது. அதை சின்னதாக பண்ணிட்டு போனீங்கன்னா அது உள்ளார என்ன இருக்குது? வைப்ரேஷன்ஸ் தான் இருக்குது. இந்த முழு உலகமே வைப்ரேஷன் தான். இந்த ஸ்தூலமான உடல் உங்களுக்கு தெரியுதுல, அந்த ஸ்தூலத்தன்மையை உடைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அதிஷ்டான் முத்ரையில் உட்காரும்போது நீங்கள் அந்த இது ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வைப்ரேஷன்ஸ் மட்டும் ஃபீல் பண்ணுவீங்க. மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. இது எல்லாத்தையும் நீங்கள் சாட்சியாக இருந்து பாருங்கள். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, அதோடைய சுபாவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல வலிக்குது, அதை சாட்சியாக இருந்து பாருங்கள். உட்காந்துருக்கேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, அந்த பெயினை சாட்சியாக இருந்து பாருங்கள். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெயின் போயிடும். ஏன்னா ஒவ்வொரு ஃபீலிங்கும் டெம்பரரி தான், எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. இப்போ இங்கே ஒரு இடத்துல அரிக்குது, அதை ஜஸ்ட் டிட்டாச்சாக இருந்து பாருங்கள், சாட்சியாக இருந்து பாருங்கள். குறைஞ்சபட்சம் 10 மினிட்ஸ் ஆச்சு அதை பண்ணுங்கள். ஒரு ரவுண்டு மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே பார்க்க. இதை ஃபுல் பாடியிலையும் பண்ணுங்கள். எங்கே சுகமான ஃபீலிங் இருக்கோ அங்கே பற்று இருக்குது, எங்கே சுகமான ஃபீலிங் இல்லையோ அதுலேருந்து விலக நினைக்கிறோம். மூல ரூபத்தில் பார்த்தா 2 விகாரம் தான். ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று பிடிக்கல. இது ஒரு பொருள் இருக்குது, அது எதோடு டச் ஆகும்போது ஒரு ஃபீலிங் வருது. ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம மேலே படுதுன்னா வலிக்குது. யாரோ நம்மளை டச் பண்ணுறாங்க, அது நமக்கு பிடிக்குது. அவங்க பக்கத்தில் ஆக்கர்ஷன் ஏற்படுது. ஏதோ ஒரு சாப்பாடு இருக்குது, ஏதோ ஒன்று கேட்குறோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்குது. ஏதோ ஒரு பாட்டு கேட்குறோம், அதை மறுபடியும் கேட்க விரும்புகிறோம். யாரோ நம்மளை டச் பண்ணாங்க, அந்த டச் நம்ம மறுபடியும் விரும்புகிறோம். ஏதோ ஒரு ரூபத்தை பார்த்தா அது பிடிச்சிருக்கு, அதை மறுபடியும் பார்க்கணுன்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு ஸ்மெல், நம்மளுக்கு பிடிச்ச ஸ்மெல். ஸோ அதனால் 2 விஷயந்தான். ஒன்று நமக்கு விருப்பமானது, ஒன்று விருப்பம் இல்லாது. யாரோ நம்மளை பாராட்டினாங்க, என்ன ஆகுது? ரொம்ப சந்தோஷப்படுறோம். யாரோ நம்ம சொல்கிறாங்க நீங்கள் ரோகி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? வேறு என்ன நான் சொல்லுங்கள். சில பேர் நம்மளை சொல்கிறாங்க, நீ சொல்கிறது ஒன்று, செய்கிறது வேறு மாதிரி இருக்குது. இப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அவங்க தூரத்தை பார்த்தாலே ஓடி போயிடுறோம்.
ஸோ அதனால் புகழ்ச்சி இகழ்ச்சி இது வெற்றி தோல்வி இதெல்லாம் நம்மளை பாதிக்குது. நம்ம சேவை செய்கிறோம் அதில் தோற்று போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, துக்கமாயிடுறோம். ஒரு வாட்டி பாம்பேயில் ப்ரோக்ராம் நடந்தது, பப்ளிக் ப்ரோக்ராம் நடந்தது. மகாராஷ்டிராலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. வெளியில் உள்ளவங்களுக்காக ப்ரோக்ராம் பண்ணது. அங்கே மழை, காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. சில பேர் பிராமின்ஸ் வந்து எல்லோரும் யோகா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எப்போ ப்ரோக்ராம் இருந்ததோ அப்போ இன்னும் அதிக மழை வந்துடுச்சு. யார் அங்கே நின்னாங்களோ அங்கே வெறும் பிகேஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து வெளியில் உள்ளவங்களுக்காக தான் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மழை வந்ததுனால வெளியில் உள்ளவங்க அட்டன் பண்ண முடியல. பிகேஸ் மட்டும்தான் கூட பிடிச்சிட்டு நின்று அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்க. எல்லோரும் யோகா பண்ணாங்க, இருந்தாலும் மழை நிற்கலை. அப்போ வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி தான், எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. அதை வந்து நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கணும். நம்ம வேலை எங்கே செய்யணும், வெளியில் இல்லை, உள்ளார தான் வேலை செய்யணும். இந்த உடலுக்குள்ளார தான் நம்ம வேலை செய்யணும். உங்கள் ப்ரீத்தை பாருங்கள், மூச்சை பாருங்கள், வருது போகிறது, இது எல்லாத்தையும் வந்து சாட்சியாக இருந்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணும்போது என்ன அனுபவம் ஆகும்னா, இந்த உடல் இல்லவே இல்லை, அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜயோகா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பாடி ஸ்கேனிங், பிரெத் அவேர்னஸ். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராஜயோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும். ஓம் சாந்தி.